வெள்ளிக்கிழமை உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான் விஜய். உனக்கு ஓகேவா? எனக்கு எந்த நாளும் ஓகே தான் கூட. எனக்கு இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா இடத்த கொடுத்தீங்கன்னா நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருவேன். வேலையை ஆரம்பிக்கிறதுல நான் அவ்வளவு தீவிரமா இருக்கேன். அப்ப வெள்ளிக்கிழமையே முடிவு பண்ணிருங்க. அன்னைக்கு தேதி என்ன? ஓ 12 தானே? நீங்களே வந்து பண்ணி கொடுத்துட முடியுமா? நானே வந்து பண்ணி கொடுத்துறேன் தம்பி. நல்லா பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம். மத்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்களே பாத்துருங்க. சிறப்பா பண்ணிடலாம். என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க சந்தோஷமா இருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சொல்லு மேஸ்திரி, அங்க என்ன நடக்குது? சார், பூமி பூஜைக்கு நாள் குறிச்சிட்டாங்க. எப்ப குறிச்சிருக்காங்க சார்? வர்ற வெள்ளிக்கிழமை குறிச்சிருக்காங்க சார். வெள்ளிக்கிழமையா? சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த புரோகிதருடைய நம்பரை மட்டும் நீ வாங்கி வை. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, வாங்கிடுறேன் சார். கொடுத்துடலாமா? கொடுத்துரு விஜய். இந்தாங்க. நல்லது. அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பூஜைக்கான லிஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்லிருங்க. நாங்க எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிடறோம். நீங்களே வந்து பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க. சிறப்பா பண்ணிடலாம். வரட்டுங்களா? வாங்க. புரோகிதர் ஐயா, சொல்லுங்களேன். நமக்கு வேண்டிய இன்னொரு இடத்துல பூமி பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. உங்க நம்பர் தரீங்களா? தாராளமா தரலாமே. நான் பேச சொல்றேன். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. சரிங்க, நன்றி. நான் வரேன். சரி. விஜய், ராஜேஸ்வரி மாதிரி ஒரு லேடி உன்னை கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு பூமி பூஜை பண்ற அளவுக்கு ப்ராஜெக்ட கொண்டு போயிட்டியா? நீ செம போல்டான ஆள் தான். அந்த பழைய வேகம் உன்கிட்ட இன்னும் மாறல. பழைய துணிச்சலும் இன்னும் மாறல. ஆனா அது மாறப்போற நேரம் வந்துருச்சு விஜய். இப்ப களத்துல நான் இறங்குறேன். சொல்லுங்க ரகு. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சு? விஜய் வெள்ளிக்கிழமை பூமி பூஜை போடுறான். அந்த தகவல் என் காதுக்கும் வந்துச்சு. என்ன? அது என் காதுல நேரடியாவே விழுந்துச்சு. அவன் பொண்டாட்டிய வச்சே அங்க விளக்கேத்த போறானா. அவன் பொண்டாட்டி தான் அதை ஆரம்பிச்சே வைக்கணுமா. அத ஏன் காது படவே சொல்றான். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது ரகு. உங்களுக்கு சமீபமா தான் உடம்பு பத்திக்கிட்டு எரியுது. ஆனா எனக்கு பல வருஷமா உடம்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கோங்க. அந்த பூமி பூஜை நடக்கவே கூடாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதை முதல்ல நிப்பாட்டுங்க. ஏதாவது ஒரு தடங்கல் நடக்கட்டும். பந்தல் அப்படியே தீப்பத்தி எரியணும். ஏதாவது அந்த மல்லி தலையிலேயே வந்து விழட்டும். என்னமோ பண்ணி அந்த பூஜையை நடக்க விடாம முதல்ல பண்ணுங்க. அங்க நம்ம ஆள் ஒருத்தனை ஏற்கனவே பிளேஸ் பண்ணிட்டேன். அவன் அங்க நம்ம சொல்ற வேலையை தான் செய்வான். அங்க பூஜை எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்படியா? தேங்க்ஸ் ரகு. அந்த பூஜை மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் இங்க நிம்மதியாவே இருக்க மாட்டேன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க ரகு. அங்க பூமி பூஜை நடக்காது. பூமி பூஜை மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்காது. அவனுக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல ஏண்டா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோன்னு அவ அழணும். நான் அப்படி பண்றேன். அப்படி மட்டும் நீங்க பண்ணி முடிங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டே கொடுத்துறேன். ரகுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சோமே. ஆமா, ரகுக்கு கால் பண்ணணும். இங்க வெண்பாவோட வந்து செட்டில் ஆனத என்ன அப்டேட்டே பண்ணல. இங்க நடக்கிற விஷயத்த மட்டும் ப்ராப்பரா அப்டேட் பண்ணலனா ரகுவுக்கு பயங்கரமா கோபம் வந்துரும். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. இதுதான் ரகு கிட்ட பிரச்சனையே.
எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனா கால் பண்ண கிடைக்க மாட்டாரு. ஏன் நம்பர்ல இருந்து மல்லிக்கு எப்படி கால் போயிருக்கும்? நான் கால் பண்ணலையே. விரல் பட்டு போயிருக்குமோ? இல்ல இல்ல, இந்த வெண்பா தான் போன் எடுத்துட்டு போய் அவளுக்கு கால் பண்ணிருப்பான். அவளுக்கு இப்பவே கண்டிச்சாதான் சரியா இருக்கும். அந்த மல்லி இவளை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பாவம் இவ என்ன பண்ணுவா? நாம ஏதாவது பண்றதா இருந்தா அந்த மல்லிக்கு தான் பண்ணணும். அவளை நோஸ் கட் பண்ணி 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவளை நோஸ் கட் பண்ணணும். இல்ல அவளோட வயிறை எரிய விடணும். என்ன பண்ணலாம்? அதுதான் சரியா இருக்கும். அதுதான் ஐடியா. பெண்பா செல்லம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்மா. தனியாவா பண்ற? அம்மா கூப்பிட்டுருக்கலாம்ல. சின்ன சின்ன ஹோம்வொர்க்லாம் நானே பண்ணிப்பேன். பெரிய ஹோம்வொர்க்னா தான் பண்ண முடியாது. அதுக்கு தான் சப்போர்ட் வேணும். சரி சரி, நம்ம ஹோம்வொர்க் எல்லாம் அப்புறம் பண்ணலாம். நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்ன விஷயம் வேணுமா? திடீர்னு செல்ஃபி எடுக்கணும்ன்றீங்க? இங்க வா சொல்றேன். எந்திரி எந்திரி. ஓகே பாத்து. நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆக போகுதுல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். எடுக்கலாமா? கிட்டவா? கிஸ் கொடு. அம்மாக்கு ஒரு கிஸ் கொடு. சரி செல்லம், போதும். நீ ஹோம்வொர்க்க கண்டினியூ பண்ணு, சரியா? ஓகே. பெருசா வெண்பா வெண்பான்னு அந்த மல்லி உயிரை விடுவா. வெண்பா இல்லனா வாழவே முடியாதுன்னு சீன் போடுவா. இப்ப எப்படி விட்டுட்டு தனியா இருக்க? இப்ப நானே என் பொண்ணு எப்படியெல்லாம் போட்டோ எடுத்திருக்கோன்னு பாத்துட்டு வயிறு எரிஞ்சு சாகுடி. என்ன இவ்ளோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு? யாரா இருக்கும்? என்ன இது அதிசயமா இருக்கு? சுடர் எதுக்கு இவ்ளோ போட்டோ அனுப்பியிருக்கா? பார்க்கலாம். டாடா, நான் ஏன் போனேன்னு தெரியுமா? ஏன்? அவங்க எல்லாரும் மல்லிமாவே திட்டிட்டு இருக்காங்க. மல்லிமா என்ன மயக்கி வச்சிருக்காங்க, வசியம் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்க. வெண்பா செல்லும், நீ இவ்ளோ புத்திசாலியா செல்லும்? உன்னால இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமா? அம்மா அசந்துட்டேன்டா. நீ இங்க வந்த உடனே இந்த ஒண்ணுக்காக உனக்கு 100 முத்தம் கொடுக்கறேன், சரியா? முகம்தான் கொஞ்சம் வாடி போயிருக்கு. அன்பு மழையில் நனையும் அம்மாவும் பொண்ணும். ஓ, இந்த போட்டோவெல்லாம் பார்த்தா நான் பொறாமப்படுவேன்னு நினைச்சு நீ அனுப்பியிருக்கியா? கூடவே வயிறறிஞ்சு சாவனே என்ன சபிச்சிருப்பியே. உனக்கு ஒண்ணு சொல்லவா? நீ என்ன பண்ணாலும் எனக்கு வயிறு எரியாது. ஆனா நான் இப்ப பண்ண போற ஒரு விஷயத்துல உனக்கு வயிறும் எரியும், நெஞ்சில ஒரு வெடி சத்தமும் கேக்கும். பாரு.
போட்டோஸ பார்த்த உடனே எரிஞ்சு கருகி இருப்பான், டென்ஷன் ஆயிருப்பான். அதான் பொறாமையில பொங்கி எதையோ வேக வேகமா அனுப்பியிருக்கான். என்னன்னு பாப்போமே. என்ன சுடர், ஏதோ நிறைய போட்டோ அனுப்பியிருக்க. என் பொண்ணை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தெல்லாம் போட்டோ எடுத்திருக்க. இதெல்லாம் பார்த்து நான் வயிறறிவேன்னு நினைச்சியா? வெண்பா என் பக்கத்துல இல்லையே, வெண்பாவை பார்க்க முடியலேன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா நீ இத்தனை போட்டோ அனுப்பி அந்த கவலையெல்லாம் சரி பண்ணிட்ட. அதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீ என் பொண்ணோட சேர்ந்து எடுத்த போட்டோலாம் இருக்கே, ரொம்ப கேவலமா இருக்கு. பாசமே இல்லாம சும்மா பந்தாக்காக கொஞ்சற மாதிரி எடுத்திருக்கேங்கிறது தெளிவா தெரியுது. இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க ஊருக்கு அப்பப்ப இந்த மாதிரி சிட்டில இருந்து யாராவது வருவாங்க. எங்க ஊர்ல இருக்கிற கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டி கூட எல்லாம் இப்படி போட்டோ எடுத்துப்பாங்க. அது மேல அக்கறையோ பாசமோ இல்லாம போஸ்ட் கொடுக்கறாங்கன்னு தெளிவா தெரியும். அப்படிதான் இருக்கு. அது எனக்கு மட்டும் இல்ல, என் வெண்பாக்கே நல்லா தெரியும். அதனாலதான் வெண்பா உன்னோட இருக்கிற எல்லா போட்டோலயும் சோகமாவே இருக்கா. ஒரு குழந்தை முகத்துல என்ன இருக்குன்னு கூட பார்க்க தெரியல. நீ எல்லாம் அம்மா வேஷம் போட வந்துட்ட. ஒரு வேஷம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரை நல்லா ஸ்டடி பண்ணணும் சுடர். அதே சமயத்துல அவ என்னோட எடுத்த போட்டோவை பாரு, ஒரு பூ மாதிரி சந்தோஷமா இருக்கா. பெரியவங்க குழந்தைங்க தெய்வம்னு சும்மா சொல்லல சுடர். அவங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப முக்கியமா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உடனே தெரிஞ்சுப்பாங்க. அதனால சும்மா போட்டோ எடுத்து டைம் வேஸ்ட் ஆக்காம உண்மையிலேயே என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. போனை வை, அசடு தத்தி. மல்லிமா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறேன், அதான் கூட்டிட்டு போறேன். ஸ்கூல்லயா? அதான் நான் ஏற்கனவே ஸ்கூல்ல படிக்கிறேன்ல. இது வேற ஸ்கூல். எங்க கிராமத்துல அம்மா எல்லாம் படிச்ச ஸ்கூல். அங்க உனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. அங்க படிச்சா நான் உங்கள மாதிரி ஆயிடுவேனா மல்லிமா? ஆமா, நீ என்ன மாதிரி ஆயிடுவ. வா வெண்பா, சாமி கும்பிட்டு. சரி மல்லிமா. வெண்பா, 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 வெண்பா. மல்லிமா, ஏய், நான் இங்க இருக்கேன். வெண்பா, வெண்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ இங்க வந்த? ஏய், என்ன பண்ற? மல்லிமா, நீ மல்லிமா, வெண்பா, 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 வெண்பா. மல்லி, மல்லி, என்னாச்சு மல்லி? இங்க வெண்பாங்க, வெண்பா. வெண்பாக்கு என்ன மல்லி? வெண்பா, வெண்பா புடிங்க. வெண்பா யாரோ தூக்கிட்டு போறாங்க. மல்லி, வெண்பாக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு என்னாச்சு? எங்க இல்லங்க, வெண்பா தூக்கிட்டு போறாங்க, போய் புடிங்க. மல்லி, யார் தூக்கிட்டு போறாங்க? ஏன் அப்படி புலம்புற? வெண்பா, வெண்பா ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க, புடிங்க. மல்லி, ரிலாக்ஸ்டா இரு. நீ ஏதோ கனவு கண்டிருக்க. கனவா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா தண்ணி குடி. இந்தா தண்ணி குடி. மல்லி, என்னாச்சு மல்லி? எனக்கு எப்பவுமே இப்படி ஒரு கனவு வந்தது இல்லைங்க. இன்னைக்குதான் இப்படி திடீர்னு கனவு வந்திருக்கு. யாரோ ஒருத்தன் வந்து வெண்பாவை தூக்கிட்டு போயிட்டான். வெண்பா கத்திட்டே போறா. எனக்கு பயமா இருக்குங்க. மல்லி, நீ ஏன் அத கனவுன்னு சொல்லிட்ட? அப்புறம் ஏன் இப்படி பயப்படுற? கனவுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல,
ரிலாக்ஸா இரு. வெண்பா வேற அங்க இருக்காங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. ஒரு தடவை கால் பண்ணி பேசிடலாமா? மல்லி, கதிரேசன் வீடு ரொம்ப பாதுகாப்பான வீடு. அங்க நம்ம வெண்பா ரொம்ப பாதுகாப்பா இருப்பா. நீ தைரியமா இரு. இல்லங்க, எனக்கு என்னமோ மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஒரு தடவை நம்ம பேசிடுவோங்க. இங்க பாரு மல்லி, தேவையில்லாம அவங்களையும் பேனிக் ஆக்குன மாதிரி ஆயிடும். நான் சொல்றேன்ல, வெண்பா அங்க பத்திரமா இருப்பா. நீ படு. ஒரு தடவை வீடியோ கால் பண்ணி பேசுறதுல என்னங்க ஆயிட போகுது? ஒரு முறை நான் அவ முகத்தை பார்த்துட்டா நிம்மதியா தூங்குவேன்ல. இப்படி கனவெல்லாம் வந்தது இல்லைங்க. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ்ங்க. அதுக்காக அங்கேயும் எல்லாரோட தூக்கமும் கெட்டு போயிடும். வெண்பாவோட தூக்கமும் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க இதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏதோ நம்ம வேணும்னே பிரச்சனை பண்றோம்னு நினைப்பாங்க. நீ அமைதியா படு மல்லி, நான் பாத்துக்கிறேன். நீ படு. உன்னை படுன்னு சொல்றேன்ல, படு. யார் இந்த நேரத்துல? யாரு நம்ம வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்றது? ஒருவேளை 50 லட்ச ரூபாய் பணத்தை திருடிட்டு போனா இருக்குமோ? யாருன்னு பாப்போம். நிசா, நிசா, ரேணுகா, ரேணுகா வாங்க, வாங்க, திருடமா வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ அப்பா, திருடமா, திருடதாமா. என்னப்பா? வேற யாரு? அன்னைக்கு பணத்தை தேடிட்டு போன திருடனா? நீ போலீஸ் போன் பண்ணுமா? போலீஸ் போன் பண்ணு, போன் எடுத்து வா. வா, சீக்கிரம் வா. ஏய், என்ன முண்ட்ற? நில்லு. ஏய், அப்பா இருங்க. போடு, போடு. ஏய், இது திருட இல்ல, திருடி. மல்லிமா, மல்லிமா, வெண்பா நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல செல்லம்? நீ பத்திரமா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல மல்லிமா. டேய் மல்லி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த நடு ராத்திரில இங்க வந்த? அதுவும் செவரேறி குதிச்சு மாடி வழியா வந்திருக்க? அப்பா, அவ கையும் களவுமா பிடிபட்டிருக்கா. இனி எதுக்கு வந்தேன்னு நீங்க வேற கேட்கணுமா? இல்ல ரேணுகாக்கா, நான் எதுக்கு வந்தேன்னா... ஏய், கதை சொல்ல ரெடி ஆகாத. நான் உன்னை நிறைய பாத்துட்டேன். ஏதாவது கிரிமினல் வேலை பண்றது, மாட்டிக்கிட்டா எமோஷனலா ஒரு கதை சொல்றது, இதான் உன் பேட்டர்னே. இன்னைக்கு அந்த கதை ஒர்க் அவுட்டே ஆகாது. நிஷா, நான் சொல்றத கேளு. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏய், நடு ராத்திரி வீட்டுக்குள்ள பூந்துட்டு என்ன நாடகம் போடுற? எதுக்கு வந்த நீ சொல்லு. நான் வெண்பாவை பார்க்க வந்தேன். வெண்பா கிட்ட பேச வந்தேன். பாத்தீங்களாப்பா, இவ ரொம்ப பாசக்கார தாயாம். வெண்பாவை பிரிஞ்சு ராத்திரியில இவளால தூங்க முடியலையாம். அதனால சுவரேறி குதிச்சு வந்திருக்காளாம். எப்படியெல்லாம் ஜாலம் பண்றான்னு பாருங்க. ஐயோ, நிஜமா நான் வெண்பாவை தான் பார்க்க வந்தேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. மல்லிமா தான் என்ன பார்க்க வந்தேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க மேல கோவப்படுறீங்க? ஏ வெண்பா, நீ அமைதியா இரு. அப்பா, இவ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா இவ இங்க வந்ததுல வேற ஏதோ நோக்கம் இருக்கு. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. எனக்கு என்னமோ நம்ம வீட்ல காணாம போன பணத்துக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. நிஷா, அப்படியெல்லாம் பேசாத. அப்பா, எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. வெண்பாவை பார்க்கணும்னா நேர கதவை தட்டி உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு திருட மாதிரி வரணும்? இத பாருங்க ரேணுகாக்கா, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வெண்பாவை யாரோ கடத்திட்டு போற மாதிரி வந்துச்சு. பயத்துல முழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால தூங்க முடியல. அதான் கிளம்பி வந்துட்டேன். பா, இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு. இவ இந்த மாதிரி சீன் தான் போடுவா. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க போலீஸ கூப்பிடுங்க. வேண்டாம், ப்ளீஸ்.
நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன், நான் போயிடுறேன். இல்ல மல்லி, எனக்கே ரொம்ப உறுத்தலா தான் இருக்கு. 50 லட்சம் ரூபாய் இந்த வீட்டுல காணாம போயிருக்கு. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அது எப்படி காணாம போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நீ எடுத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நான் போலீஸை கூப்பிடுறேன், வந்து அவங்க விசாரிக்கட்டும். போன விடுமாங்க. என்னங்கப்பா? ஐயோ ப்ளீஸ் வேண்டாம். விஜய்க்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அவருக்கு கெட்ட பேர் ஆயிடும். போலீஸ் ஸ்டேஷனா ப்ளீஸ் சார்? ப்ளீஸ் போலீஸ் எல்லாம் எங்க வீட்டுல வேண்டாம். திருட உள்ள சொன்னா நுழைஞ்சிட்டாங்க கேளுங்க. சார். ஒரு ஆமா நிமிஷம் சார். போன கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. டாடா நிஷா கையெடு. கையெடு நிஷா. விஜய், என் பொண்ணை பார்க்க வந்தேங்க, வெண்பாவை பார்க்க வந்தேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.